ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பயிற்சி பலன்கள்ங்க. நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. சரிங்களா? இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 வரை விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதாவது பயணம் செய்கிறார். சரிங்களா? அப்போது இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி அமையும், எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு பொதுவாக 2 விதமான குணங்கள் இருக்குதுங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்யக்கூடியவர். சரிங்களா? அப்படின்னா இந்த சாஸ்திர அகராதியில் ஜோதிட ரீதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில் இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஏற்றத்தை கொடுக்குறாரு, உயிர்காரகத்துவத்தில் எந்த மாதிரியான கெடுதலை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. இப்போது மிதுன ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியில் இப்போ பயணம் செய்கிறார். அப்போ அந்த மாதிரி பயணம் செய்யும் காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போது செவ்வாய் பகவான் நின்ற இடத்துக்கு முதல் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல நின்ற இந்த செவ்வாய் பகவான் தங்கம், செம்பு, பித்தளை போன்ற பொருட்களை வாங்கும் யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. சரிங்களா? என்னென்ன? செம்பு, பித்தளை, தங்கம் போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய யோகத்தை தருபவராக 6இல் நின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. சரிங்களா? அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய எதிராளிகள் சத்துருக்கள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவாருங்க இந்த 40 நாட்களுக்கு. சரிங்களா? அந்த சத்ரு பயம், எதிராளிகளுடைய பயத்திலிருந்து உங்களை வெளியில் கொண்டுட்டு வந்துடுவார். நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்துல நின்று உங்களை வழிநடத்த போகிறார் இந்த செவ்வாய் பகவான். சரிங்களா? அப்போது
மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நின்ற இடத்திற்குண்டான பலன்களை இது போல பலன்களை உங்களுக்கு அள்ளி தந்துட்டுருக்கிறார். சரிங்களா? தங்கம், பித்தளை, செம்பு அப்படிங்கிற பொருள் வாங்குறத விட ஒரு சந்தோஷம் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. தங்கத்தை 1 கிராம் நீங்கள் வாங்கினாலும் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. பித்தளையில் ஒரு பொருள் சேகரித்து வச்சாலும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. வெள்ளியில் ஒரு பொருள் வாங்கினாலும் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அது போல் சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க இந்த 40 நாள். அதிர்ஷ்டமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதே போல் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். சரிங்களா? இந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா என்னங்க? கடன், நோய், வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். அப்போது அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நின்னால் உங்களை நோயிலிருந்து காப்பாற்றுவார், எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுவார், வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுவார், கடனில் நீங்கள் சிக்காத அளவு உங்களை பாதுகாப்பாருங்க. சாமி கடனில் சிக்காமல் என்னை வச்சுருந்தாலே போதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும். இந்த 40 நாளும் நான் கடன் வாங்கக்கூடாதுங்க, எனக்கு உண்டான பிரச்சனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு சக்தி கொடுத்துட்டார்னாவே, ஒரு அருளை கொடுத்துட்டார்னாவே, எனக்கு பலமாக நின்றுட்டாவே போதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கட்டாயமாக கூட நின்று உங்களுக்கு துணையாக உங்களுக்கான வேலைகளை செய்ய போகிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சரிங்களா? சரிங்க. அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க. 3 இடத்தை அவர் பார்வை பார்க்கார். 3 இடத்தை அவர் பார்வை பார்ப்பார். அப்போ அந்த 3 இட பார்வை அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படிங்கிறதாங்க பார்வை. அப்போ இவருடைய இந்த பார்வை அப்படின்னா விருச்சிக ராசியிலிருந்து 4ஆம் இடம் பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்ப்பார். அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னா 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிதிருஸ்தானம். பிதிருஸ்தானம் சொல்லி சொல்லுவோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பிதிர்காரகன் அப்படின்னா யார்? அப்பா. பாக்கியம் அப்படின்னா என்ன? நமக்கு நன்மை. சரிங்களா? அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார், பொருள்காரகத்துவத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 9ஆம் இடத்துல ஒரு உயிர்காரகம் அப்படிங்கிறது ஒன்று கலந்துருக்கு. அது என்ன அப்படின்னா அப்பா, பிதிர்காரகன் சொல்லக்கூடிய அப்பா. மிதுன ராசிக்காரருடைய அப்பா அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயமாக பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுப்பார். விபத்தினாலேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், உடல் சம்பந்தப்பட்ட இரத்தத்தினாலேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், உடலுக்குள்ள கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதை அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கும் கொண்டு போய் விடுவார். அவருடைய உயிரை பாதிக்கக்கூடிய அளவில் சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த 40 நாட்களுக்கு இருக்கும். எங்களுடைய அப்பாவுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இருந்தால், கட்டி ஒன்று இருக்குதுங்க, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக அதை போய் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணிடுங்க. சிறு பிரச்சனையை பெரு பிரச்சனைகளுக்கு கொண்டுட்டு போக வேண்டாம். செலவை குறைச்சிக்கிறதுக்கு ஒன்று வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய விதமான ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சரிங்களா? அதே போல் பாக்கியம் அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளையும் அந்த இடத்துல அள்ளி கொடுப்பார். ஒரு பக்கத்தில் உங்களுக்கு மன கஷ்டத்துக்கு உண்டான பிரச்சனைகளை தகப்பனை கெடுப்பாருங்கிற பிரச்சனை இருந்துட்டாலுமே, இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னா நன்மைகளை கொடுத்துட்ருப்பார். உங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி உங்களுடைய தேவைக்கு உண்டான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவில் கொடுத்துட்ருப்பாருங்க. சரிங்களா? அப்போது இது 9ஆம் இட பார்வையாக 9ஆம் இடத்தை பாதிக்கக்கூடிய செவ்வாய் பகவானாக இந்த இடத்துல உங்களுக்கு நிற்கிறாருங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக ரிஷப ராசியை பார்வை பார்க்குறாருங்க.
அப்போ அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னா 12ஆம் இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். விரயஸ்தானம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது முதல்ல அந்த விரயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மங்களகாரகன் அப்படின்னு என்ன சொன்னோம்? மங்களகாரமான விஷயத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் இட பார்வைக்கு அதிக பலம் உண்டுங்க. அப்போ அந்த பார்வைப்பட்ட என்ன பண்ணும்? பொருளாதாரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். விரயம் அப்படிங்கிறது என்ன? பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அந்த விரய செலவுகள் கண்டிப்பாக இந்த இடத்துல 1 மடங்குக்கு ஒரு 2 மடங்கு 2 மடங்குக்கு 4 மடங்கு கூட கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. சரிங்களா? அதில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த விதத்திலுமே தேவையில்லாத விரைய செலவு போய் நீங்கள் மாட்ட வேண்டாம். தேவையான விரைய செலவு உங்களுக்கு இந்த 40 நாட்டில் இருக்குது அப்படின்னா அது தேவையான ஒரு விரைய செலவை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிற்காலத்துக்கு தேவைப்படும். சரிங்களா? அதே போல் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அந்த 12ஆம் இடத்துக்கு கொண்டான அந்த அயன சயன போகஸ்தானத்தை கட்டாயமாக உங்களுக்கு கெடுத்துருவார். சந்தோஷங்கிறது எதில் கிடைக்கும்? அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கணவன் மனைவி அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தாம்பத்திய உறவு சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதை கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படுத்துவார். ஏன்னா இது ரெண்டுமே உயிர்காரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது உயிர். அப்போ அந்த உயிர்காரகத்துவத்துக்கு உண்டான அந்த தாம்பத்திய உறவை உங்களால் இந்த 40 நாட்களுக்கு சந்தோஷமாக இல்லாத அளவில் உங்களை பாதிப்பு அடைய செய்வார். உங்களுக்கு அதில் பாதிப்புகளை கொடுப்பார். அப்போ அந்த உறவுகள் ஈடுபாடுகள் இல்லாத அளவுக்கு மனசை கெடுப்பார். ஒருவர் ஒத்து வந்துட்டாலும் இன்னொருவர் ஒத்து வராத அளவில் தள்ளி வைத்து பார்ப்பார். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்து இதை கையாளணும் அப்படி பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது பழமொழி இருக்கு இல்லைங்களா? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு அணுகுமுறையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையும் இருந்தால் உங்களுக்கு நன்மை கணவன் மனைவிக்கு. சரிங்களா? இது 12ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்வை பார்க்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன். அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் இட பார்வையாக எந்த இடத்தை பார்வை பார்க்குறோம் அப்படின்னா விருச்சிக ராசியிலிருந்து மிதுன ராசியை பார்வை பார்க்குறோம். அப்போ அந்த மிதுன ராசியை பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்குவார் அப்படின்னா உங்களுடைய சுய ராசி மிதுன ராசி என உங்கள் சுய ராசியை உங்களுடைய ராசியை உங்களை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த இடத்துல என்ன கலந்துருக்கு? உயிர் கலந்துருக்கு. அப்போ அந்த உயிர் கலந்திருக்கக்கூடிய இடத்தை கட்டாயமாக உங்களுக்கு உடல் பயம், உயிர் பயம், உடல் ஆரோக்கியம், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்தம், நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார். வாகன சம்பந்தப்பட்ட இடத்துலேருந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவார். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களோட தலைக்கு மேலே வெயிட்டான பொருள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடாது. அந்த இடத்துல பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் பாரத்தை சுமக்கக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் உருவாகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் சுய ராசியை விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இட பார்வையாக பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பொறுமை இந்த இடத்தில் உங்களுக்கு தேவை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஆல்ரெடி எனக்கு சின்னதாக ஒரு தொந்தரவு இருந்ததுங்க, சின்ன ஒரு பிரச்சனை இருந்ததுங்க, உடலில் பாதிப்பு இருந்ததுங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை அதை நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்துட்டாலுமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்கும்போது பண்ணிக்கோங்க. அதை பெருசாக வளரக்கூடிய அளவில் ஒரு 5000 10,000 முடிய வேண்டிய செலவை 50,000 லட்ச ரூபாய்க்கு கொண்டுட்டு போய் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? பார்த்து ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஏன்னா உங்கள் சுயராசியை பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையை கெடுப்பார். அதே போல் உங்கள் சுயராசியை பார்வை பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கழுத்துக்கு மேலே கண்ணு, காது, மூக்கு, வாய்
தலைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னா அந்த விபத்து நடந்த இடத்துல கட்டாயமாக முதல் உங்களுக்கு அடிபடக்கூடிய இடம் இந்த கழுத்துக்கு மேல் பகுதியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கழுத்துக்கு மேல் பகுதியில் உங்களுக்கு அடிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணுமோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். 2 வீலரில் போகக்கூடியவங்களாக இருந்தால் ஹெல்மெட்டு கட்டாயமாக போட்டுக்கோங்க. 4 வீலரில் போகக்கூடியவங்களாக இருந்தால் சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சரிங்களா? தவற விட வேண்டாம். காரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அடுத்த பதிவில் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு புது வருட பலாபலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.